ஹலோ. ஆமாப்பா, வேலை கொஞ்சம் ஜாஸ்தி. ஆமாம், டின்னர் இட்லி ஆர் தோசை, எனிதிங் இஸ் ஃபைன். ஆமாம், ஒரு 9 o'clock ஆயிரும். ஓகே ஓகேம்மா, பாய். ஓ, 11 o'clock, காஃபி டைம். அவனை அப்புறம் பார்க்கவே முடியலையே. சே, அன்னைக்கு ஒரு வார்த்தை கூட அவன்கிட்ட பேச முடியாம போச்சு. அப்படி எங்கதான் போயிருப்பான் அவன்? ஏப்பா, இந்த டாய்ஸ் எல்லாம் ஏன் இப்படி செதறி கிடக்கு? வீட்டை நீட்டா வைக்கணும்னு கொஞ்சம் கூட எண்ணமே இல்லையா உனக்கு? குழந்தை விளையாடுறதுக்கு தானே இந்த டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. குழந்தை எப்படியோ விளையாடிட்டு போகுது. நான் ரூம் கிளீன் பண்ணி வைக்கிறேன், போதுமா? இதுக்கு போய் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? வச்சிருந்த மார்க்கர் எங்கப்பா? இந்த வீட்டுல வச்ச இடத்துல இருக்கிறதே இல்ல. அப்பா, என்னங்கப்பா? கண்ணா, லவ் யூ. லவ் யூ டூ. என்னாச்சு உங்களுக்கு? என்ன இப்படி கத்திட்டு வந்தீங்க? ஒன்றும் இல்லைப்பா, வேலை தேட ஆரம்பித்து 2 மாதம் ஆகுது. எப்படியோ இது வரைக்கும் சமாளிச்சிட்டோம். நாளைக்கு காலையில் ஒரு இன்டர்வியூ இருக்குது. அதுவாது கிளிக் ஆகணும்னு ஒரு சின்ன டென்ஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு போய் ஏன் கவலைப்படுறீங்க? கிடைக்கிற வேலை கண்டிப்பாக கிடைக்கும். கான்ஃபிடன்ஸ் மட்டும் லூஸ் பண்ணாதீங்க, சரியா? ஏடி கிடைச்சாச்சும் நான் வேலைக்கு போய் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம்னா, அந்த ஏடி எப்போ வருது, நான் எப்போ வேலைக்கு போகிறது? இந்த புண்ணியவங்க எப்போ தான் ஜிசி கொடுப்பாங்களோ. சரி விடு, நீயும் டென்ஷன் ஆகாத, பார்ப்போம். ஒன்றும் நடக்கலைன்னா இந்தியா போயிட வேண்டிதான். என்ன சொல்கிற? ட்ரை பண்ணுங்க, எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். ஓகேவா? சரி, போய் படுங்க, அப்போ தான் நாளைக்கு இன்டர்வியூ போக சரியாக இருக்கும். சரிம்மா, பாய். தேன்மழை நீ படைத்தவன் படைத்தான், அதற்காகத்தான் நான் தான் அதன் ராகம் தாளம் கேட்டேன். காலை மாலை
அச்சோ, வேலட் எடுத்துட்டு வரல. வீட்லயே வச்சுனா 5 minutes தான் இருக்கணும். ஒருவேளை கார்ல இல்லையே. வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ச்சே, ஃப்ரீயா பார்க்கிங் எங்கேயாவது பக்கத்துல இருக்குமோ? டோயிங் பண்ணட்டும் விட்டுலாமா? ச்சே, ச்சே. Excuse me. Excuse me. On time. ஏய் சக்ஸஸ், ஜாப் கிடச்சிச்சு. இப்போ தான் இமெயில் வந்துச்சு. வாவ், கலக்கிட்டீங்க போங்க. பா, இப்போ தான் ஒரு வழியாக நிம்மதியாக இருக்கு. ஆமாங்க, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இந்த ஹார்ட் வீணாக போகல. என்னோட ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லை, அன்னைக்கு பார்க்கிங் லாட்டில் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணான்னு சொன்னேன்ல, அவனோட ஹெல்ப்பும் தான். ஆமாங்க, கரெக்டாக சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும். Hey, are you ready for the lunch? Our directors are waiting downstairs. Shall we leave now? ஏய், இவன் தானே அன்னைக்கு பார்க்கிங் லாட்டில் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணது. இப்போ பேசலாமா? டைரக்டர் மேனேஜர்லாம் வேறு இருக்காங்களே, ஏதாவது நினச்சிக்குவாங்களோ? வேணாம். Hey, you the one helped me in the parking lot 3 months back. You remember me? I don't know, just hungry. Hungry for... I'll take you to lunch. Let me take you to lunch. Thank you. No, thank you.